ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சவங்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். உங்களில் எத்தனை பேருக்கு தாவாணி கனவு எபிசோட் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் மறக்காமல் எனக்கு தெரியப்படுத்துங்க. நீங்கள் தெரியப்படுத்துறது தான் எனக்கு தன்னம்பிக்கையும் உற்சாகத்தை கொடுக்கும். ப்ளீஸ் மறக்காமல் எனக்கு தெரியப்படுத்து. பூங்குயிலே பூங்குயிலே செய்தி ஒன்ன கேளு, உனக்கு இப்போ பசி வந்துட்டு அப்படிதானே? நான் வீட்டுல போய் கஞ்சி குடிக்க போறேன். நானும் வீட்டுல போய் கஞ்சி குடிக்க போறேன். எட்டி உங்க வீட்டுல கஞ்சி குடிக்க இன்னைக்கு என்ன குழம்புட்டி? எங்க அம்மா என்ன வச்சிருக்காவனே தெரியல. ஆனா என்ன நேத்து நம்ம சீரடிக்க வத்தல் காய போட்டுருந்தாவ பாத்துக்க. அத்தி சீரடிக்க வத்தலாட்டி கஞ்சிக்கு அருமையா இருக்குமே. எங்க அம்மா கிட்ட நேரத்துல மீன் குழம்பு இருக்கான்னு கேட்டேன். எங்க அம்மா எங்க அப்பாக்கு தான் எடுத்து வச்சிருக்காவலாம். சரிடி, நான் வீட்டுல கஞ்சி குடிச்சிட்டு வரேன். ஐஸ்கார வந்தா நீ பட்டிருக்கீங்க. அம்மா தமிழ் ஆதரவு எங்க போனாலுவே துணி கடக்கான் தோக்க போயிருக்காள் வாத்துக்கு. ஆதரவு போயிட்டலோ? ஆமா, அவள் இப்பதான் போனா. சரிடி, நான் வீட்டுல போய் கஞ்சி குடிச்சிட்டு நான் அப்படியே ஆத்துக்கு போறேன். நீத காலையில ஆத்து நெட்டச்சு குடிச்சிட்டேடி? இல்லடி, வச்சுப்படப்புல விளையாடிட்டு வந்தா பச்சை பச்சைன்னு அரிக்குது. டி பாலையா நச்சு தோட்டத்துல புதுசா கோழி எல்லாம் மேயிடுடி. வெடக்கோழியா? நல்ல கோழிதான், சுட்டு திங்கிறதுக்கு நல்லதா இருக்கும். ஆமா, செவ்வாழை எங்கிட்டே போனா? அவ சாலமும் பின்னாடியே சுத்திக்கிட்டு போறா. போற பக்கம் பார்த்தா ஊருக்காரவில சாலமோனுக்கும் செவ்வாக்கும் தாலி கட்டி வச்சிருவா போலுக்க. நடக்கத பார்த்தா அப்படித்தான் இருக்குது. ரெண்டு ஒண்ணு போலதான் சுத்திக்கிட்டு அலையுது. அது சரிடி, தமிழ் எங்கிட்டி? தெரியல, நான் பார்க்கல. ஆதிரவனட்டி ஆத்துக்கு போயிருக்கான்னு சொன்னேன். தமிழும் போயிருப்பாளா இருக்கும். எங்க ஆதிரவத்தையில போவா? சரிடி, நான் வீட்டுல கஞ்சி குடிக்க போறேன். 11 மணி ஆகுது. அதையும் சாப்பாடு சாப்பிட வேண்டாம். காலையில 8 மணி தாண்டி கஞ்சி குடிச்ச. அது 8 மணிக்கு, மணி 11 மணி ஆகுது. இப்போ ரெட்ட கஞ்சி குடிப்ப. அப்புறம் எப்ப கஞ்சி குடிப்ப? 2 மணிக்கு. அது மதியம்ல. அப்ப இது காலைக்கும் மதியானத்துக்கும் இடைப்பட்ட நேரம். இப்பவும் சாப்பிடணும் தெரியுமா? உங்களுக்கு தெரியவே மாட்டேங்குது. நீ ஏன் புசு புசுன்னு இருக்கன்னு இப்பதான் மட்டும் தெரியுது. கஞ்சி குடிக்க போறேன், கண்ணு வைக்காத. காரோ பையன் நிலைமையை நினைச்சு பார்த்தா கொஞ்சம் பரிதாபமா இருக்குது. அரிசி முட்டை வாங்கி கொடுத்து அவன் பொழுது கழிஞ்சிரும் போலுக்கு. ஏட்டி, இன்னைக்கு நீ கவியனுக்கு முட்டை கோஸ் வாங்கி கொடுக்கன்னு சொல்லியிருக்காவே. அப்படியா? ஏடி, எனக்கு தருவியாட்டி? இசுக்கு அதெல்லாம் தர மாட்டேன். நான் மட்டும் திம்பேன். நானும் அவிலும் காட்டுக்கு போறேன். எதுக்குட்டி? போண்டா திங்கிறதுக்குதான். போண்டா திங்கிறதுக்கு காட்டுக்கு போறேன். ஆமா, அங்க போய் ஈச்சம்பழம் எந்த பழம்லாம் ஆஞ்சி தின்னுட்டு அப்படியே இந்த போண்டாவி தின்னுட்டு அப்படியே ஆத்துல குளிச்சுட்டு வீட்டுக்கு வரலான்ட்டு இருக்கோம். ராணி, சின்ன தடவை ரேஷன் கடைக்கு போனீங்களா? உச்சி மத்தியானத்துல தான் ரேஷன் கடை திறப்பான். திறக்கல, மண்ணெண்ணெய் எல்லாம் ஊத்தனியா? எட்டி, நீங்க வீட்டுல கஞ்சி குடிக்க என்னட்டி குழம்பு வச்சிருக்கிய? சீரடிக்க அத்தடி கஞ்சிக்கு கொண்டான்னு கேக்குவேன். எட்டி, பாட்டிக்கு 2 சின்ன கேத்துல கொண்டு வரக்கூடாதாட்டி? எங்க அம்மையே 1 தராவளோ 2 தராவளோ யாருக்கு தெரியும்? உங்களுக்கு என்னது நீ கஞ்சி குடிக்க? என் மருமோ அப்படியே எனக்கு தந்துட்டு தான் மாறு சொல்லி பாப்பா. பியாரியில போவா. நேத்தே சிலேபி போட்டு மீன் குழம்பு வச்சிருக்கா பாத்துக்க. ஒரு துண்டு தரலையே எனக்கு. அத்தாடி, குழம்பு தரலையோ? எங்க எரு லாசன் மண்டை கிடக்குமத்துக்க. இந்தாங்க, இதுதான் இருக்கு, வச்சு தின்னுங்க அப்படிங்க. நான் என்னமா அப்பா விட்டு சொத்த கேட்ட மாதிரியே முறைச்சுக்கிட்டு கொண்டு வைக்க. திங்கிறது வைக்கிறது ஏன் சொத்துச்சோ? அதான் இன்னைக்கு அவளுக்கு ஒரு வழி பண்ணானே முடிவு பண்ணிக்கிட்டு அலைவேன். சப்பா, இந்த மாமியா மருமோ சண்டை மட்டும் ஓயவே ஓயாத பொழுது. அதான் உங்க மருமோ உங்களை நல்லா கவனிக்கல. அதான் மண்டை வச்சு குழம்பு கொடுத்துருக்கவள பெற என்ன? எங்க அவ புருஷனுக்கு துண்டு வச்சு கொடுத்துட்டு எனக்கு மண்டையை கொடுத்துருக்கா. வேலைக்கு போற புருஷனுக்கு வச்சு கொடுத்துருப்பா. இதுல என்ன இருக்குது? ஏன் முத எனக்கு தர வேண்டியதுன்னு? என் வீடு, என் வயக்காடு, என் சொத்து சொகம் எல்லாம் வேணும். ஆனா எனக்கு ஒரு துண்டு போட்டு மீன் குழம்பு தர முடியாது. தங்கம்பாட்டி, உங்களுக்கு அது மண்டை கிடைச்சது. உங்க கூட சித்தவள வடிவு பாட்டிக்கு வாழை கூட கிடைக்கல. நான் என்ன தங்க மாதிரி ஒண்ணு கத்தவளான்னு கேட்க, வாக்கியரிசி இல்லாதவளான்னு கேட்க. அவ பிள்ளைகளுக்கு சொத்து சுகம் சேர்த்து வைக்கல, அதனால மரமோ கொடுக்கல. நான் அப்படியா? அங்க பார், எவ்வளவு பெரிய வீடு, தோட்டம், வயலு, நொட்டு நொடசு. அவ அப்பா வீட்டுல இருந்து வரும்போது என்ன கொண்டு வந்தா சொல்லு பாப்பா. என் மருமவா அவ அப்பா வீட்டுல இருந்து வரும்போது என்ன கொண்டு வந்தான்னு கேட்க. நல்ல சோறு திங்கதே என் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான். ஆனா எனக்கு மீன் மண்டை வச்சு குழம்பு கொடுத்து விட்டா. தின்னியலா திங்கலியா? வேற வாளி, தின்னு தானே ஆகணும். தின்னு தின்னு. அதான் உங்க மர்மம் மீன் குழம்பு ருசியா வைப்பாளாமே. ஆமா, அதுல அவளை அடிச்சுக்க முடியாது. மண்டை போட்டு தான் தந்தா, வாய்க்கு கொஞ்சம் ருசியா தான் இருந்தது. தின்னுட்டு தான் இவ்வளவு அறுவலையாங்க. உங்களுக்குலாம் மீன் மண்டை கொடுத்துருக்க கூடாது. அதுல கொஞ்சம் விஷத்தை வச்சு கொடுத்துருக்கானு. சமைச்சு கொடுத்து மீன் மண்டை வச்சு குழம்பு வச்சு கொடுத்ததுக்கு அப்புறம் குறைச்சிருக்கிட்டு அடையதியே. ஏட்டி, ஒரு துண்டு தரணுமா வேண்டாமா? எப்பா, யார் வீட்டு சண்டைனாலும் தீர்த்தலாம். இந்த மாமியா மருமக சண்டை மட்டும் தீர்க்க முடியாது. நான் வாரேன், நான் கஞ்சி குடிக்க போறேன். எனக்கு 2 சீனல் கத்தல் கொடுத்துருட்டி. சரி, அப்படியே வீட்டு பின்வாசல் வழியா வந்துருங்க. தாவணியில சொல்லி தரேன், தெரியாம கொண்டுட்டு போங்க. எங்க அம்மைக்கு தெரிஞ்சா யாசுவாங்க. சரிடி.
ஏடி ரேஷன் கடையில இருந்து இவ்ளோ ரவை தூக்கிட்டு வந்திருக்கேன். அத்தடி அப்படியே பாலை நச்சு தோட்டத்துக்கு போயிருங்க. அங்க வச்சு கேஸ் இருக்குன்னு திம்போ. சீனி அது வடிவு எடுத்துட்டு வரேன்னு சொல்லியிருக்கா. அப்ப இன்னைக்கு நமக்கு கேசரி இருக்குது. ஆனா ஏதோ ஆரஞ்சு கலர்ல மஞ்சள் கலர்லாம் கேசரி இருக்கு. நமக்கு மட்டும் வெள்ளை வெள்ளைன்னு இருக்குது. அதுக்கு இந்த கேசரி பவுடர் ஒண்ணு போடணும் மட்டும். அது போட்டாதான் கலர் மாறும். அப்ப அதையே ரேஷன் கடையில கொடுக்க மாட்டாவ. ஆமா கேசரியே கிருந்தி கொடுப்பாவ என்ன. அத நம்ம அண்ணாச்சிக்கல்ல 4 நாக்கு கேட்டா கிடைக்க முட்டி. அப்ப அத வாங்கிட வேண்டியதானே. அது போட்டாதானே கேசரி மாதிரி இருக்கும். இப்ப 4 நாக்கு எங்க போவ? என் மொவங்கிட்ட கேட்டா தரமாட்டானே. வீடு உங்களுதுங்க, வயலு உங்களுதுங்க, எல்லாம் உங்களுது உங்களுது உங்களுது. ஆனா 4 தான் உங்களுது இல்லையாங்க. கேள்வி போய் சொல்றா வட்டி. வட்டி கொடுத்தாலே தாவே தங்கமட்டி 100 ரூபாய்க்கு 110 ரூபாய் வட்டி வாங்குதிய. அது வந்து ஆனா கேசரி கிண்டி திங்கிறதுக்கு உங்களுக்கு 4 இல்லன்னா 4 டி வட்டிக்கு விட்டு பணம் வாங்கி என்னத்தான் செய்றிய? திங்கிறது எல்லாம் திருட்டு தனமா. அப்படி யாருக்கு தான் சம்பாத்தியம் பண்ணி வைக்கிய? பேராசை பெரு நஷ்டம் சொல்லிவிட்டேன். ஒழுங்கா கேசரி பவுடர் வாங்கிட்டு வந்துருங்க. கேசரி கிண்டி தரணுமா வேண்டாமா? அது மட்டும் இல்ல, உங்களுக்கு முள்ளு நாதா தரிச்சு தரணும், விரவு நாதா பெருக்கிட்டு வரணும் சொல்லிவிட்டேன். பொரிக்கஞ்சட்டி நாதா எடுத்துட்டு வரணும், கரண்டி நாதா எடுத்துட்டு வரணும். திங்கிறது கூட பணம் வலையில வச்சு தின்றலாம். ஆனா கிண்டதுக்கு சட்டிலாம் வேணும்ல, அதை நாதா தூக்கிட்டு வரேன். அதை நாதா விலைக்கு போடுறேன். சரிடி, நான் கேசரி பவுடர் வாங்கிட்டு வரேன். அத்தி 4 போயிருமே. அண்ணாச்சிக்கல்ல தூக்கிற வேண்டியதான். சரி, நான் வீட்டுல போய் கஞ்சி குடிச்சிட்டு வரேன். எல்லாரும் பாளைய தோட்டத்துக்கு போயிருங்க. உங்க கூட சுத்து வரல 3 பேர் அவள் எங்கட்டி? அதெல்லாம் கரெக்டா தோட்டத்துல வந்து ஆஜராயிருவாள். எம்மா எம்மா வா, உன்னதான் தேடிக்கிட்டு இருக்கேன். ஒரு நேரம் வீட்டுல இருப்பு கிடையாது. பொம்பளை பிள்ளையா அடக்க உடக்கமா இருந்தன்னு ஒரு நாளும் கிடையாது. காலை கிளப்பிக்கிட்டே தான் அலைதா. நீ வாலிக கொமரி தானேட்டி. ஒரு நேரமாவது நீ வீட்டுல குத்தச்சு உட்கார்ந்துருக்கேட்டி. பொம்பளை பிள்ளைல வீட்டுல அடக்க உடக்கமா இருக்கணும்னு கணக்கு. இவ ஒரு நேரம் வீட்டுல கிடப்பு கிடையாது. ஆனா வேற போட்டுக்கு டிவி ரேடியோ எல்லாம் இருக்கு பாருங்க. நான் வீட்டுக்குள்ளே இருக்கேன். ஏன்டி அந்த காலத்து கரண்டே கிடையாது. உங்களுக்காக இப்ப ஃபேனாவது இருக்குது. அப்போலாம் நாங்க வீட்டுக்குள்ளே இருக்கல. அப்பதான் உங்களுக்கு 13 வயசுல கல்யாணம் முடிச்சிட்டேன். எங்களுக்கு இப்ப 15 வயசுல கட்டி கொடுக்க வேண்டியதானே. வழக்கமான பிஞ்சிர ராஸ்கல். கல்யாணம் கேக்குறாங்க உனக்கு கல்யாணம். வா விஷயமெல்லாம் என் காதுக்கு வந்துகிட்டு தான் இருக்குது. என்னைக்கு கையங்களமா நீ மாட்ட போறியா பாத்துக்கிட்டே இரு. அத்தி ஏமா வயிறு பசிக்க? அந்த கறிக்கடை முகங்கறத நீ சுத்திக்கிட்டாலே என்ன? இங்க பேச மாட்டேன் வைக்க மாட்டேன்னு சத்தியம் பண்ணி கொடுத்துட்டு அவன் பின்னாடி நீ சுத்திக்கிட்டு இருக்க. இங்க பாரு, யாருக்கு கட்டி கொடுத்தாலும் கட்டி கொடுப்பானே தவிர அந்த கறிக்கடைக்காரன் உனக்கு மட்டும் உனக்கு கெட்டியா கொடுக்க மாட்டேன். அவமெல்லாம் ஒரு மனுஷ பயலாட்டி. அவன் வீட்டுக்கு பொண்ணை கொடுக்க சொல்ற. இங்க பாரு, இப்ப வேணா நல்லவனா இருக்கலாம். நாளைக்கு அப்பனே மாதிரி மாறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? அப்ப புத்தி தானே அவனுக்கு இருக்கும். சும்மா சும்மா யாசிக்கிட்டே கிடக்காதீங்க. அதெல்லாம் ஒண்ணு இல்ல, எனக்கு கஞ்சி ஊத்துங்க. நீ அந்த கருவண்டு பைய பின்னாடி உன்னை பார்த்தேன் சொட்டைய எண்ணிடுவேன். உன் கலர் என்ன அவன் கலர் என்னடி? கொஞ்சமாவது பொறுத்த வேண்டாம். என் குடும்பத்தார் கிட்ட போய் நான் எப்படி சொல்ல முடியும்? என்ன லட்சணமா மாப்பிள்ளை பார்த்து கட்டி கொடுத்துட்டேன்னு சொல்ல மாட்டாவ? வேற மாமா வீட்டுல உனக்கு பட்டணத்துல தான் மாப்பிள்ளை பார்க்கணும்னு சொல்லி இருக்காவ. இந்த கருவண்டு பைய பின்னாடி சுத்தத பார்த்த பாரு. பட்டணத்துல வாக்கப்பட்டனா ஆபீசருக்கு வாக்கப்படலாம். காலையில இட்லி திங்கலாம், மதியம் சோத்தை திங்கலாம், நைட்டு சப்பாத்தி திங்கலாம். வித விதமா தின்னமா சோத்தை பொங்கனமா தூங்குனமான்னு இருக்கலாம். டிவி ஃப்ரிட்ஜ்னு எல்லா வசதியும் இருக்கும். இந்த கருவண்டு பையில கல்யாணம் வச்சா உனக்கு என்னடி கிடைக்கும்? இந்த கருவண்டு பையில கல்யாணம் பண்ணா உனக்கு என்னடி சுகம் கிடைக்கும்? கேட்க காலத்துக்கும் இந்த தேர்ல தான் அலைஞ்சிட்டு இருக்கணும். 1 ரூபாய்க்கு 2 ரூபாய்க்கு நாயா அலையணும். இனிமேல் அந்த கருவண்டு பைய பின்னாடி உன்னை பார்த்த. சரி சரி, கஞ்ச ஊத்துங்க கஞ்ச ஊத்துங்க. அந்த கொட்டிக்க. சரி நீ சாப்பிடு. நான் அந்த நெல்லை கொண்டு மொட்டை பாட்டில கொண்டு காய போட்டுட்டு வரேன். எங்க போய் போட போறியா? அந்த ரேடியம்ல தான் கொண்டு போடணும். நாங்க கொண்டு காய போட்டுட்டு வரேன். அந்த இதுல கொண்டு காஞ்சிச்சுனா சீக்கிரம் நெல்லு காஞ்சிரும். ஏமா இன்னைக்கு வீட்டரிசி கஞ்சியா? ஆமா ஆமா, வீட்டரிசி கஞ்சி தான் இருக்குது. நான் நெல்லை கொண்டு காய போட்டுட்டு வரேன். சரிம்மா. ஏமா தொட்டுக்க? சீனரிக்காய் வத்தல் வறுத்து வச்சிருக்கேன் மட்டி. அதான் மீன்காரன் வந்தா மீன் குழம்பு வச்ச. அந்த மீன் குழம்பு இல்லையாமோ? நான் அந்த குழம்பு வச்சுதான் இன்னைக்கு ஒப்பேத்தலான்னு இருக்கேன். உங்க அப்பாவுக்கு மட்டும் செத்தையும் போல எடுத்து வச்சிருக்கேன். அதுல கைய வச்ச கொஞ்சம் போல எடுத்துக்கிட்டா அதெல்லாம் எடுக்க கூடாது. அது அப்பாக்கு வேணும். அப்பாக்கு யாரை வச்சுதான் ஒப்பேத்தணும். ஒரு நேரம் கஞ்சி குடிச்சா பரவாயில்ல, ஓயாம கஞ்சி குடிக்கிறதுக்கெல்லாம் கறி கொடுக்க முடியாது. சீனரிக்காத்துல வறுத்து போட்டுக்கேன் வச்சு குடி. அப்பா எல்லாரும் இதையே சொல்லுதாவல. பொம்பளை பிள்ளை 1 நேரம் 2 நேரம் சாப்பிடுவா கண்டிருக்கு. இதோட 3ஆவது திருப்பு கஞ்சி குடிக்கட்டி நீ. ரொம்ப கண்ணு போடாதீங்க. ஆமா கண்ணு போட்டாவ. ஏடி பொம்பளை பிள்ளை சித்து பிள்ளை அந்த 2-4 மாப்பிள்ளை விட்டு வரும். எப்பா இத்தான் தண்டி இருந்தா எவன் மட்டும் வந்து பொண்ணு கேட்பான். இங்க பாரு, கஞ்ச குறை சொல்லிவிட்டேன். நான் எப்படி இருந்தாலும் இந்த
கருவேப்பிலைக்கு பிடிக்குது. அதனால எனக்கு கருவேப்பிலை தான் எனக்கு வேணும். சரி சரி, நான் சாப்பிட்டுக்கிட்டே நீங்க போங்க. இங்க பார், அளவுக்கு மிஞ்சி கஞ்ச குடிக்காத. இப்படியே படுத்துக்கிட்டு போனா 25 பவுன் எக்ஸ்ட்ரா கேட்பான். என்கிட்ட ஒத்த ரூபாய் இல்ல. காதவத்தி அம்மா எப்படி சொல்லிட்டு போறா பாரு. நான் குண்டா இருந்தாலும் அந்த கருவேப்பிலை மட்டும் தான் பிடிச்சிருக்கு. என் கருவேப்பையா எனக்காவது சம்பத்தி மலன்னு சொன்னா பாரு, அங்க இருக்க என் கருவேப்பையா. நான் குண்டா இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் சரி, கருவேப்பிலைக்கு மட்டும் தான் பிடிக்குது. ஐ லவ் யூ கருவேப்பையா. நீ மட்டும் தாண்டா எனக்கு. உலகமே எதிர்த்தாலும் நீ தாண்டா எனக்கு. என்ன வந்து சேரும் வாழ்நாளு உன் கூட நான் வாழ வேண்டும், இல்லாமல் வாழ்ந்தென்ன லாபம். சரி, கஞ்சி குடிப்பா. பழைய கஞ்சி இஞ்சி மரப்பா. சப்பா, இதுக்கு ஈடு இணை எதுவுமே இல்லப்பா. ருசினா ருசி, அப்படி ஒரு ருசி. இதை சாப்பிடறதுக்கு ஒரு குடுப்புன்னு வேணுமே. பழைய சோறு சீனரிக்காவத்தலி கொண்டா கொண்டா கேக்கும் பாரு. எப்பா என்ன ருசி. அடுத்து கரெக்டா 2 மணிக்கு வந்து குடிச்சிடணும்ப்பா. 2 சீனரிக்கத்துல பத்திரமா வைப்போம். அதிகமும் சீனரிக்கத்துல கேட்டா அம்மா அடிச்சு போடுவாங்க. அதனால இப்பமே 2 எடுத்து ஒளிச்சு வச்சிருவோம். இங்கே இருந்தா தின்னு போடுவேன். தங்கங்களை வேற 2 சீனரிக்கத்துல கேட்டுச்சே. சரி, அதுக்கு 2 தாவலில் எடுத்து ஒளிச்சு வைப்போம். அம்மா கேட்டா கொடுக்க மாட்டாங்க. எப்பா என்ன ருசியா இருக்குது. வீட்டரிசி சோறையா, அதுவும் கையால குத்துன அரிசிதான். அடிச்சுக்க எதுவுமே இல்ல. எப்பா என்ன டேஸ்டா இருக்கு. கொண்டான்னு கேக்குதே, இது பத்தாது போலுக்க. அத்தி வயிறு வேற பெருத்துக்கிட்டே போகுது. நம்ம எவ்வளவு சாப்பிட்டாலும் வயிறு தெரியாம இருக்கு. என்ன பண்ண? எனக்கு முன்னாடி என் தொந்தி தான் முன்னாடி வருது. உள்ள போ. இங்க பார் வயிறே, எவ்வளவு சாப்பிட்டாலும் உள் வாங்கணும், வெளில வரக்கூடாது. புரியுதா? உன்ன வயிறு வெளியில தள்ளிக்கிட்டு வந்துருது. உள்ள போ வயிறே, நான் சாப்பிடுவேன். நான் எவ்வளவு சாப்பிட்டாலும் நீ உள்ளதான் வாங்கணும், வெளியில தள்ளக்கூடாது. புரியுதா? பாரு, எல்லாரும் என்ன பார்த்து குண்டமான்னு சொல்லவில்லையா? பாரு, உனக்கு தான் அசிங்கம் சொல்லிவிட்டேன். நான் பாட்டுக்க மடத்தனமா சாப்பிட்டு விடுவேன். பாரு, நீ தான் தொந்தி வயிறுன்னு பேர் வாங்குவ. என்ன எல்லாரும் விட்டுருவாங்க. உன்னதான் தொந்தி வயிறு அப்படின்னு சொல்லுவாங்க. பாத்துக்க, எவ்வளவு வாங்கினாலும் உள்ள போகணும், வெளியில வரக்கூடாது. புரியுதா? பாரு, வீணா அவதர் தான் கிடைக்கும். கெட்ட பேர் வாங்கிடுவேன். தொந்தி வயிறு அப்படின்னு கெட்ட பேர் வாங்கிடுவேன். உள்ள போ. ஆனா இப்பெல்லாம் பேசுறதுக்கு ஒரு நாள் தாண்டி முடியும். என்ன ருசியா இருக்கே. சாப்பிடு, நீ சாப்பிடு தங்கம். எல்லாருமே அப்படி சாப்பிட முடியும்? அதெல்லாம் ஒரு குடுப்பனை வேணும். என் தங்கம் என்னமா சாப்பிடுது. என் தங்கம் சாப்பிடுறத பார்த்துக்கிட்டே இருக்கலாமே. ஆனா உன்னடி, இதுல மட்டும் உன்னை யாரும் அடிச்சுக்கவே முடியாது. என் தங்கம் சாப்பிடுறத பத்தி யாரும் கண்ணு போட்டுற கூடாதுப்பா. எல்லாரும் கண்ணை முடிக்கோங்க. என் கட்டி தங்கம் கஞ்சி குடிக்குது. நல்ல மரியாதை புருஷனுக்கு. அவன் புருஷன் பற்றி எப்படி கூப்பிடுற? அது பழக்கத்தை கஞ்சி குடிக்கியடா. கேட்கவாது செஞ்சிய. வாங்கல, சீனரிக்க வத்தல் டேஸ்டா இருக்கும். நான் காதலன். எப்பா, ஆனா எல்லாத்துலயும் நீயா இருக்க பாரு. அங்கதான் மட்டும் எனக்கு ஒண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த பீத்து வேலை, கொனட்டு வேலை, நம்ம காதலிக்கு வந்து பார்க்க வந்திருக்கானேங்கிற சங்கோஜம் எதுவும் வாங்கிட்ட கிடையாத. எப்ப பாரு அவளா இருப்பா. ஐ லைக் யூ டி, ஐ லவ் யூ டி, ஐ லவ் யூ தங்கம். உங்க அம்மா ரேடியோ கிட்ட நின்னாவ. அங்க கண்ணத்துக்கு ஆளை அனுப்பிட்டேன். உங்க அம்மா இப்போதைக்கு இங்க வரமாட்டாவ. அப்படியா? எனக்கு வெக்கமா இருக்கே. வெக்கமா இருக்கா? நான் ஒன்னும் பண்ணலையடி. எனக்கு வெக்கமா இருக்கே. ஏதாவது பண்ணுங்களா? இல்லைன்னா நம்ம பண்ணாம கத்துவாள. என்னடி உஸ்பேத்தி விடுற? நான் பாட்டுக்கு சும்மா தான் உன்னை பார்க்க வந்தேன். தீவ உஸ்பேத்தி, நான் ஏதாவது பண்ணிடக்கூடாத. சரி, நான் வரட்டா? ஐயோ, எனக்கு வெக்கமா வருதே. நான் ஒன்னும் பண்ணலையடி. போங்க, எனக்கு வெக்கமா வருது. இதுக்கு மேல நான் போய்க்கிட மாட்டேன். அந்த ரூமுக்கு போமா? எங்க? அந்த ரூமுக்கு போமா? அது எங்க அம்மா வந்துறாவ. அதுக்குள்ள போயிடலாம். வா. என்னடி? என்ன இங்க இதுக்கு வர சொன்னீங்க?
இங்க தானே எது பண்ணாலும் யாருக்கும் தெரியாது. ஆனா எங்க அம்மா இங்க வந்துருவாங்க. அப்படியே வந்தாலும் உங்க அம்மா மொதல் அங்க தானே வருவ, இங்க வரமாட்டாவல்ல. அப்படி வந்துட்டா அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். எந்த கருவேப்பிலை சொன்னா கேளு. சரி நீங்க கிளம்புங்க. அத பாத்துட்டீங்கல்ல? இல்ல பேசிட்டு இருப்போம். அதான் உங்க அம்மா இல்ல. இல்ல அது ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல வந்தேன். என்ன? எனக்கு வேலை கிடைச்சிட்டு. நல்ல சம்பளத்துல நல்ல வேலை. இங்க பாரு, என் தங்கம் ஆசைப்பட்டதெல்லாம் வாங்கி கொடுப்பேன். ஆமா, அதான் முத உன்கிட்ட சொல்லலான்னு வந்தேன். அப்பவுமே வந்தேன், நீ இல்ல. உங்க அம்மா தான் இருந்தவ, அது அப்படியே போயிட்டேன். ஓ, அத எங்க அம்மா அப்படியே அர்த்த கிழிச்சாவளோ? அர்த்த கிழிச்சிட்டாவளா? ஆமா ஆமா, அது கிடக்கட்டும். எங்க வேலை கிடைச்சிருக்கு? திருநெல்வேலியில தான் கிடைச்சிருக்கு. பக்கம் தான், நல்ல சம்பளம், கை நிறைய சம்பளம். ஆனா என்ன, நம்ம 2 பேருமே அங்க போண்டியது இருக்கும். அப்படியே நம்ம டவுனுக்கு போறோம். ஆமாடி, டவுன்ல தான் இருக்க வேண்டியது இருக்கும். லீவுக்கு மட்டும் வந்தா போதும்னு. சீக்கிரம் கல்யாணம் பண்ணுவோம். சீக்கிரம் கல்யாணம் பண்ணிடலான்னு. நிஜமாவா? ஆமா, என் தங்கத்தை கல்யாணம் பண்ண போறேன்டி. வேலை கிடைச்சிட்டுடி. என் தங்கத்தை கல்யாணம் பண்ண போறேன்டோய். எனக்கு வேலை கிடைச்சிட்டுடோய். எல்லாம் ஒரு ஆசை தாண்டி. இங்க வாய, உனக்கு கட்டி பிடிக்கணும் போல இருக்கு. வாடி. புடிச்சுக்கோங்க. அது வந்து ஐ லவ் யூ பொண்டாட்டி. என்ன ஏன்டா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, அப்படிதானே? எனக்கு நல்ல முள்ள இருக்கீங்க போலுக்கு. பக்கத்துல வந்தாலே கத்துவ. அப்புறம் அப்புறம் அது வந்து அது நிஜமாவா? நீ அங்க இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க? நான் இப்ப சொன்னது என்ன தப்பு இருக்கு சொல்லி பாப்போம். ஊரே நம்ம 2 அப்படிதான் சொல்லுது. இப்ப என்ன அதுல என்ன இருக்குது? ஊரு பேசலாம். நீ அப்படி நினைக்கலாமாடா? நினைச்ச என்ன தப்பு? உனக்கு என்ன பத்தி தெரியும், எனக்கும் உன்னை பத்தி தெரியும். என்ன முழுசா புரிஞ்சுக்கிட்டவா நீ ஒருத்திதான். டேய், நான் உன் ஃப்ரெண்ட். நீ இந்த இடத்துல தான் என் கூட பழகி இருந்தானே தெரிஞ்சனா சத்தியமா உன் பக்கத்துல கூட நின்று இருக்க மாட்டேன். ஒண்ணுல இது வரைக்கும் எனக்கு அப்படி ஒரு எண்ணமே இருந்ததில்ல. உன்னை நான் தப்பவே பார்த்தது இல்ல தெரியுமா? நீ எத்தனை வாட்டி என்ன உரிமையோட அடிப்ப. ஏன் என் பக்கத்துல கூட உட்கார்ற? ஏன் சில நேரம் என் மடியில கூட உட்கார்ந்துருக்க. எனக்கு எந்த ஃபீலும் வந்ததே இல்ல தெரியுமா? அப்படிதானடா நீ இருந்த. அதனால தான் எனக்கு எதுவுமே உன்கிட்ட ஃபீல் வரல. ஆனா இப்ப என்னடா உனக்கு ஆச்சு? உன் புத்திக்கு என்னடா ஆச்சுடி? ஆனா எனக்கு இப்ப அப்படி தோணலையே. அடிச்சிருவேன் சத்தியமா நேத்து கூட அப்படிதான். நீ தள்ளிதான் உட்கார்ந்துருந்த, எனக்கு ஃபீல் ஆச்சுடி. அப்போ உன் மனசு கரப்பட்டிருக்குன்னு அர்த்தம். சத்தியமா தான் சொல்றேன். நேத்து நீ தள்ளி இருந்தப்போ கூட உன் பக்கத்துல நெருங்கி வரணும் தான் என் மனசு சொல்லிச்சுடி. என்னடா பேசுற? இங்க பாரு, எல்லாரும் சொல்லி சொல்லியே எனக்குள்ள அப்படி ஒரு எண்ணம் வர ஆரம்பிச்சுட்டு, அதுல நீ இப்ப இல்லாம இருந்திய. அப்போ நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணினேன். அப்பெல்லாம் நான் கற்பனையிலே. நிப்பாட்டு. இதுக்கு மேல என்கிட்ட ஒரு வார்த்தை பேசாத. இல்லடி ஜபா, இப்பெல்லாம் என் எதிர்காலத்தை நினைச்சு எனக்கு பயம் வர ஆரம்பிச்சுட்டு. எவ்வளோ ஒருத்தி கல்யாணம் பண்ணி அவ என்ன புரிஞ்சுக்காம காலத்துக்கு சித்திராதப்படுறத விட என்னை நல்லா புரிஞ்சுக்கிட்டவா, நான் இப்படித்தான் என்னை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கிட்டவா நீ ஒருத்தி மட்டும்தான். அதான் எப்பவும் உன் கூடயே இருந்துடலான்னு முடிவு பண்ணிட்டேன். இங்க பாரு, உன்னால என்ன புருஷனை எடுத்துக்க முடியாட்டாலும் பரவாயில்ல, என் கூட ஒரு ஃப்ரெண்டாவது இருந்துடுடி. நான் ஃப்ரெண்டா எத்தனை வருஷம்னாலும் உன் கூட இருக்கேன்டா. கடைசில மண்ணுல போற வரைக்கும் நான் உனக்கு ஃப்ரெண்டா இருக்கேன். ஆனா ஒரு காலம் உனக்கு நான் பொண்டாட்டி ஆக மாட்டேன். அதுதான் நான் சொல்றேன், நீ என் கூட ஃப்ரெண்டாவே கடைசி வரைக்கும் இருந்துரு. ஆனா என் கூட இருக்கணும், எனக்கு சொந்தமானவளா இருக்கணும். வேற யாரு கூட சொந்தமானவளா இருக்கக்கூடாது. எனக்கு மட்டும் நீ சொந்தமானவளா இருக்கணும்னா அது நான் கெட்டின தள்ளி உன் கழுத்துல இருக்கணும். அப்படின்னா மட்டும்தான் நீ எனக்கு காலத்துக்கு சொந்தமானவளா இருக்க முடியும். முட்டாள் மாதிரி பேசாத. இல்லடி, நீ என்ன சொன்னாலும் ஒத்துக்க மாட்டேன். இந்த ஊர் உலகத்தை பத்தி எனக்கு தெரியாது. கல்யாணத்துக்கு அப்புறம் நீ என்கிட்ட பேச முடியுமா என்ன? அப்படியே உன்னை ஒருத்தன் கடிக்கட்டாலும் என்கிட்ட பேச விடுவானா என்ன? அப்புறம் நீ அவனுக்கு பயந்து என்கிட்ட பேச மாட்டேன். நீ எனக்கு சொந்தமானவளா இருக்க மாட்டேன். இங்க பார், அப்படிதான் எவனோ ஒருத்தனுக்கு ஒன்னு சொந்த மக்களுக்கு எனக்கு விருப்பம் இல்ல. அதெல்லாம் இல்லடா. கல்யாணத்துக்கு அப்புறம் நான் இதே மாதிரி தான் உன் கூட இருப்பேன். கேட்டு துறைக்க குறைக்க உதவாது. இதெல்லாம் நடுமலைக்கு ஒரு நாள் ஒத்து வராது. கல்யாணத்துக்கு அப்புறம் எவனும் கெட்டின பொண்டாட்டி இந்த கூட பேச விட மாட்டான். ஆமா, உன்னை கட்டிக்க போற மட்டும் என்ன பேச விட்டுருவான் பாரு. இல்லடி, பேச விட மாட்டாங்க. அப்படியே நம்ம பழகுனா கூட இப்படி சுதந்திரமா சந்தோஷமா எதுவும் இங்க முடியாதுடி. இங்க வர, நம்ம தோட்டத்துக்கு வந்து 3 மணி நேரம் ஆகுது. நம்ம பாட்டுக்கு உரிமையோட பேசிக்கிட்டு இருக்கோம். கல்யாணத்துக்கு அப்புறம் இதே மாதிரி உட்காந்து பேச முடியுமாடி? இல்ல பேசினாதான் இந்த ஊர் உலகம் நம்ம விடுமா? அப்பவும் ஏதாவது கதை கட்டி விட்டு 2 பேர் வாழ்க்கையும் நாசம் பண்ணிடுவாங்க.
உன் புருஷன்கிட்ட என்ன பத்தி தப்பு தப்பா சொல்லி உன் வாழ்க்கை போயிடும், ஏன் பொண்டாட்டிட்ட ஒன்ன பத்தி சொல்லி என் வாழ்க்கை போயிடும். அப்போ ரெண்டு பேரும் கண்ணை கசக்கி நிக்கிறத விட இப்பவுமே நம்ம ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்து வாழலாண்டி. இப்ப பாரு, நீ என்ன புருஷனை ஏத்துக்கிட்டாலும் பரவாயில்ல, இதே மாதிரியாவது இருந்துருடி. ஆளுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணிட்டு பிரிஞ்சு வாழதை விட நாம ரெண்டு பேரும் கல்யாணத்தை பண்ணிட்டு ஒன்னா இருக்கலாண்டி. இங்க பாரு, எங்க அப்பா கூட இப்ப கல்யாணத்துக்கு சம்மதிச்சுட்டாரு. உன் விருப்பப்படி அவளை கல்யாணம் பண்ணிக்கன்னு சொல்லிட்டாரு. இங்க பாருடி, நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாண்டி. நீ நட்பையே கொச்சப்படுத்திக்கிட்டு இருக்க. நீ இந்த எண்ணத்தோட தான் இப்படி இருப்பேன்னு தெரிஞ்சா நான் இங்க வந்திருக்கவே மாட்டேன். நீ என்ன முட்டாளாடி? நான் சொல்றது உனக்கு புரியுதா புரியலையா? உன் கல்யாணத்துக்கு அப்புறமோ என் கல்யாணத்துக்கு அப்புறமோ நாம ரெண்டு இப்படி இருக்க முடியாது. சத்தியமா என்ன கட்டிக்க போறவா உன்கிட்ட பேச விட மாட்டா. உன்ன ஃப்ரெண்டுன்னு சொன்னாலும் அவன் ஏத்துக்க மாட்டா. உன் பசங்கிட்ட போய் இவன் என் ஃப்ரெண்டு தான், நான் அவன் கூட இப்படி போய் இருப்பேன்னு சொன்னா விட்டுருவான். இல்ல இருக்கதான் முடியுமாடி? அப்புறம் உனக்கு குழந்தை, என் குழந்தை, நான் என் குடும்பத்தை பார்ப்பேன், நீ உன் குடும்பத்தை பார்ப்ப. அப்படி எப்படி பிரிஞ்சு போயிருவோண்டி. அதனோட குடும்ப வாழ்க்கை அப்படிதானே இருக்க முடியும். ஆனா என்னால இருக்க முடியாது. எனக்கு நீ வேணும். உன்ன மாதிரி என்ன புரிஞ்சுக்கிட்டாலும் எழுத்துக்கு நான் ஒண்ணும் முட்டாள இருக்க விரும்பல. ஃப்ரெண்டா இருந்தா என்ன, ஏன் ஒன்ன வாழக்கூடாதா? அதான் சொல்றேனே, கல்யாணம் மட்டும் பண்ணுவோம், மத்தபடி ஃப்ரெண்ட்ஸாவே இருப்போம். அது எப்படி முடியும்? அதான் சொல்றேன், கல்யாணம் பண்ணுவோம், ஃப்ரெண்டா இருப்போம். என்னைக்கு புதுசு பொண்டாட்டியா வாழணும் ஆசை தோணுதோ அன்னைக்கு. வாய மூடு. இது என்ன தப்பு இருக்குது? அதெல்லாம் ஒரு தப்பு இல்ல. ஃப்ரெண்டா தானே இருக்க சொல்றேன். என்னைக்கு தோணுதோ அன்னைக்கு புதுசு பொண்டாட்டியா வாழ்க்கை தொடங்கலாம். எனக்கு தெரியாது, நீ எனக்கு வேணும். இந்த முட்டாள்தன முடிவுக்கு நான் சம்மதிக்க மாட்டேன். நான் போறேன். நான் உன்னை பார்த்து பேச இதான் கடைசி. எப்ப நான் போறேன். நீங்க இருந்து போவாத சொல்லிட்ட. இல்ல நான் போறேன். ஜமா, நான் சொல்லிக்கிட்டு இருக்கல. நீ என்ன பண்ற? இப்ப எங்க அப்பா வந்து உங்ககிட்ட பொண்ணு கட்டணும், உங்க அப்பா கொடுத்ததா செய்வார். நீங்க நானும் எல்லா விதத்திலும் ஒண்ணுதான். சொந்தம் வேற. பிறகு என்ன, உங்க அண்ணன் கிட்ட வேணாலும் கேட்டுப்பாரு. எனக்குமே பொண்ணு கொடுக்கதான் செய்வான். ஆனா என்ன உன்னால புருஷனை பார்க்கவே முடியல. நினைக்க கஷ்டமா இருக்கு. என்னால முடியாது. ஜமா, நில்லுடி. ஜமா, நில்லுடி சொன்னேன். இனிமேல் இந்த எண்ணத்தோட என்கிட்ட நீ பேசாத. நான் என்ன தப்பா பேசுற மாதிரி பேசிட்டு இருக்க? நான் என்ன கையை பிடிச்சா எடுத்த? இல்ல இப்பவுமே என் கூட வாழன்னு சொன்னா ஃப்ரெண்டா இருப்போம், அதுக்கப்புறம் புதுசு முன்னாடி வாழ்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கேன். இல்ல காலத்துக்கும் ஃப்ரெண்டாவே இருப்பா சொல்லி, அதுக்கும் நான் சரியா ஒத்துக்கிறேன். சொல்லு, காலத்துக்கு நான் வந்து ஃப்ரெண்டாவே இருக்கலாமா? உன் வாழ்க்கையில வேற யாரும் வரக்கூடாது, என் வாழ்க்கையில வேற யாரும் வரக்கூடாது. நீயும் நானும் கடைசி வரைக்கும் இப்படியே இருக்க முடியும்னு சொல்லி நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கல. சத்தியமா கல்யாணம் பண்ணிக்கல. நான் வந்து கடைசி வரைக்கும் இப்படியே இருந்துடலாம். முடியாதுல்ல? முடியாதுல்ல? முடியும். முடியுமா? என்னால கடைசி வரைக்கும் உன்னை ஃப்ரெண்டா பார்க்க முடியும், புருஷனை பார்க்க முடியாது. என் மனசு இப்ப தடுமாறி போச்சு. உன்னை இழக்கிறதுக்கு என் மனசு இடம் கொடுக்க மாட்டேங்குது. உன்னை இழந்துருவோன்னு பயம் வருது. ஊரே உன்னை என் பொண்டாட்டின்னு சொல்லும் போது எனக்கு கோவம் வந்தது. இப்போ அதே ஊரு உன்னை என் பொண்டாட்டின்னு சொல்லும் போது எனக்குள்ள ஏதோ மாற்றங்கள் வருது, ஏதோ ஆசைகள் வருது. நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க? சத்தியமாதா நான் அந்த நிலையை கடந்துட்டேன்னு நினைக்கிறேன். இல்ல, நாம இனி நல்ல ஃப்ரெண்டா இருக்க வேண்டாம். நாம ரெண்டே பேசிக்கிட்டு இதுதான் கடைசியா இருக்கணும். எனக்கு தண்டனை கொடுத்துறாங்க. உங்ககிட்ட ஒளிவு மறைவு இல்லாம இது வரைக்கும் நான் வாழ்ந்துட்டேன். எனக்குன்னு தனிப்பட்ட ரகசியமோ எதுவுமே என்கிட்ட கிடையாது. அதே மாதிரி நான் உங்ககிட்ட எப்படி வேணா நடந்துக்குவேன். எனக்கு கூச்சமே இருந்ததில்லை. ஆனா நீ இப்படி சொல்றது எனக்கு கஷ்டமா இருக்கு, கோவம் வருது. இங்க பாரு, நான் ஒளிவு மறைவு இல்லாம வாழ்ந்தது உங்ககிட்ட மட்டும்தான். என்னை விட்டு போகாத. வழிய விடு, நான் போறேன். முடியாது. வழிய விடுன்னு சொன்னேன். முடியாது. நீ எனக்கு வேணும். ஃப்ரெண்டா கிடைச்சாலும் சரி, காதலியா கிடைச்சாலும் சரி, நீ எனக்கு வேணும். இதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட பேச விரும்பல. எங்க தள்ளி தூக்கி போய்கிட்டு இருக்க, அங்க தள்ளி வா. வேண்டாம், எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. யாருங்க வரமாட்டாங்கன்னு இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். பரவ ஆனா இப்ப அதான் பயமா இருக்கு. ஓய், அப்பெல்லாம் ஒண்ணு எல்லாம் மீற மாட்டேன்னா ஏண்டி இப்ப நம்ம நடந்திருக்கேன்? இல்ல பரவன்னா, இருந்தாலும் இப்ப கொஞ்சம் பயமா தான் இருக்கு. நீ இப்படி உள்ள போய் தான் எனக்கு தோணும். பாரு, உன்கிட்ட பேசணும், உன் கூடயே இருக்கணும், அவ்வளவுதான். அது என்னமோ தெரியல, உன் கூடயே இருக்கணும் போலதான் இருக்கு. எனக்கும் தான். உன் கூட இருக்க நேரம் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குடி. எந்த கவலையும் இல்லாம சந்தோஷமா இருக்கு. இந்த உலகத்துல நான் ஆசைப்பட்டது நீ. அதனால நீ கூட இருக்கனால ஏதோ பெருசா சாதிச்ச மாதிரி ஒரு சந்தோஷம். நான் ஆசைப்பட்டது என் கையில கிடைச்சதுனால அது ஒரு சந்தோஷம் தான். நல்லா இருக்கு இந்த சந்தோஷம். எத்தனை பேருக்கு கிடைக்கும் இந்த பாக்கியம். உன்னை யாருக்காவும் எதுக்காவும் தவற விட மாட்டேன். தவற விட்ட மாட்டீங்கல்ல? ஓய், எனக்கு சொந்தமானவா, எங்கேயும் எப்பவும் விட்டு கொடுக்க மாட்டேன். எனக்கு சொந்தமானது
எப்படி விட்டு கொடுப்பேன்? அப்பெல்லாம் விட்டு கொடுக்க மாட்டேன். இந்த பாரு, எப்பவுமே நீ எனக்கு சொந்தம் தான். ஏதோ ஒரு பயம் இருக்கதான் செய்யுது. எந்த பயமும் வேண்டாம். ஆமா, இங்க பாரு, எங்க அம்மா அப்படி எப்படி நடந்துக்கிட்டாலும் கண்டுக்காத. உனக்கு நான் தானே முக்கியம், அவங்க ஒண்ணும் இல்லையே. என் கூட தானே வாழ போற. அவங்க காலம் எவ்வளவு வரைக்கும் அவங்க இருக்க வரைக்கும் சந்தோஷமா இருந்துட்டு போட்டோம். அதான் எதுவுமே சொல்றது இல்ல. வேற ஒண்ணும் இல்ல, பையன் தனக்கு மட்டும் சொந்தமா இருக்கும்னு நினைக்கிறாங்க. நீ வந்த உடனே அவங்களுக்கு கொஞ்சம் பொறாமையா இருக்கு, அவ்வளவுதான். அதுக்காக எப்படினாலும் நான் உனக்கு சொந்தமான வேண்டி. அவங்க எனக்கு பெத்தவங்க, ஆனா நீ என் கூட வாழ போறவா. இங்க பாரு, அவங்க பெத்தவங்க தான், ஆனா நீ என்னையே நெஞ்சில சுமக்குற. நெஞ்சில சுமந்துக்கிட்டு கிடைப்பானோ கிடைக்க மாட்டானோ, இவங்க கூட சேர்ந்து வாழுவோம் மாட்டோமோ பயந்து பயந்து. அது ரொம்ப பெருசுடி. எங்க பாரு, உன்னை யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன். நிஜமா? சத்தியமா. அது வந்து என்ன? நாம இப்படியே இருக்க போய் தானே எப்படியாவது பிரிச்சு வாங்கணுங்கிற பயம் வருது. அதனால கல்யாணம் தானே, அதான் அம்மா சொன்னாங்களே, தங்கச்சிக்கு முடிச்சுட்டு உடனே முடிச்சுக்காங்க. அது இல்ல. அதுவும் சரிதான். ஊருக்காரர் என்ன சொல்லுவான், தங்கச்சி வச்சுக்கிட்டு நான் முடிச்சிருக்கானே. அது மட்டும் இல்ல, தங்கச்சி அந்த வீட்டுல இருக்க வரைக்கும் நாமளும் கல்யாணம் முடிச்சாலும் சந்தோஷமா இருக்க முடியாது. தங்கச்சி இருக்காளேன்னு நீங்க நானும் சந்தோஷமா இருக்க முடியாது. அதே அவளை கல்யாணம் பண்ணி கொடுத்து வச்சுக்கைய ஃப்ரீயாயிருவோம். இல்ல, அவளை வச்சுக்கிட்டு நம்ம கல்யாணம் முடிச்சுட்டு கொஞ்சம் குழாவிட்டு இருந்தாலும் ஊருக்காரர் என்ன சொல்லுவான், வயசுக்கு வந்து பிள்ளைய வச்சுக்கிட்டு இவங்க ரெண்டே கொஞ்சிட்டு கிடக்கானுங்க. அப்படி சொல்லி சொல்லி நம்ம ரெண்டே பிரிஞ்சிருவோம். சந்தோஷமாவும் இருக்க முடியாது. நானும் பல முறை யோசிச்சுட்டு தான் தங்கச்சி கல்யாணத்தை முடிச்சுட்டு நம்ம கல்யாணத்தை வச்சுக்கலாம் யோசிச்சிருக்கேன். மாப்பிள்ளை வீட்டுக்கு நிறைய சொல்லியிருக்கேன், சீக்கிரம் முடிவாயிரும். இன்னும் 2-3 மாசத்துல கண்டிப்பா முடிவாயிரும். உடனே கல்யாணத்தை வச்சுவேன். மாப்பிள்ளை கிடைச்ச உடனே கல்யாணத்தை வச்சுவேன். அவளுக்கு தேவையான நகரத்தெல்லாம் பார்த்துட்டேனே. அதுக்கு இல்ல. வேற என்ன? அது வந்து என்னடி வேற என்ன இருக்கு? பயப்படுதட்டி, நான் தான் இருக்கேன்ல. அது இல்ல. வேற என்ன? நம்ம ஒன்னா இல்ல, ஒண்ணு சேர்ந்துட்டா யாராலையும் பிரிக்க முடியாதுல்ல. பைத்தியமாடி நீ? ஆமா, பைத்தியம் தான். பயமா இருக்குல்ல. என்னடி பேசுற? அப்படி நினைச்சுதான் நான் எப்பவுமே இருப்பேன். அதெல்லாம் வேண்டாம், அதெல்லாம் மறுபடிதான் நடக்கணும். இல்லங்க, அதுல என்ன தப்பு இல்லையே. அதிலா? இல்ல, அது வந்து இங்க பாரு, உனக்கு விருப்பம்னா சொல்லி சேரலாம். ஆனா எங்க கிடைப்பானோ கிடைக்குமானோ அவன் நம்பிக்கையால ஒண்ணு சேர வேண்டாம். எனக்கு நம்பிக்கை இருக்கு, நீயும் நானும் ஒண்ணு சேருவானு. அது மட்டும் இல்ல, நீ தான் என் பொண்டாட்டி நினைச்சு வாழ்ந்துகிட்டு இருக்க. இந்த அவ நம்பிக்கைலாம் உனக்கு தேவையில்லை. எனக்கு அப்படின்னா ஒரு அவ நம்பிக்கை வரல. உலகமே எடுத்தாலும் உன்னை விட மாட்டேன். எனக்கு நம்பிக்கை இருக்கு. தவிர எனக்கு இந்த புத்தி போதே. நீ உன் புத்தியை மாத்திக்க. அதுக்கு இல்ல. ஆலியா, சரி வா கிளம்பலாம். உனக்கு மனசு சரியில்லை, வேற எங்க போமா? என்னடி ஆச்சு உனக்கு? சரி கத்தல, ஏன் இப்படி பயப்படுற? எனக்கு தானே தெரியும். இங்க பாருங்க, அது வந்து என்னடி அது வந்து எந்த பதினு? ரொம்ப பயமா இருக்கா? அதான் சொல்லிருக்கேன், அப்படி ஏதாவது பிரச்சனை நிறைய வீட்டுக்கு வந்து சொல்லிருக்கேன். இதுக்கு மேல என்ன வேணும்? பக்கத்து வீடு ஏதாவது பிரச்சனை அது கூட போறேன். பெரிய பயப்படுத? அப்படியே உங்ககிட்ட பிரச்சனை இங்க ஓடிற போற. என்கிட்ட இந்த அப்புறம் யாரும் பிடிக்க முடியாது. அப்புறம் எப்படி விட்டுருவா? இப்போ ஒன்னாதானே இருக்கும். இப்போ வீடு தான் தனி, நம்ம இருக்கிறது என்னமோ ஒண்ணுதான். நீ என்ன கவனிச்சுக்கிறது எல்லாம் எங்க வந்து கவனிச்சுட்டு இருக்க. இதெல்லாம் ஊருக்கே தெரியும், உனக்கு என்ன பயமா வருது? கொன்னுருவேன். நீ இல்லாத போக கூட நான் எவனையும் எடுத்து பார்க்கல, தெரியும்ல? நாங்க வேலை பார்த்தேனே அந்த மேடம், அவங்க கூட எனக்கு ப்ரப்போஸ் பண்ணாங்க தெரியுமா? ஆமா, அந்த மேடம் கூட எனக்கு ப்ரப்போஸ் பண்ணாங்க. உங்க நேர்மை பிடிச்சிருக்கு, உங்க வீரம் பிடிச்சிருக்கு, உங்க கிராமத்து பாசம் பிடிச்சிருக்கு, உங்க கிராமம் எனக்கு பிடிச்சிருக்கு, உங்க கூட வாழ ஆசைப்படுறேன், நான் எங்க வீட்டுக்கு ஒரே பொண்ணுதான், அப்படி இப்படின்னாங்க. நான் எனக்கு பொண்டாட்டி இருக்கான்னு சொல்லிட்டேன். ஆமா, நான் கூட எனக்கு பொண்டாட்டி இருக்கு ஆதிரான்னு சொன்னேன். அப்போ கூட அந்த பொண்ணு கிடைக்கலன்னு எனக்கு கல்யாணம் பண்ணிக்கலாம்னு கேட்டாங்களே. இதுக்கு மேல என்னால பயத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாது. அது வந்து இது வரைக்கும் கூட பயப்படாம இருந்தேன். இப்ப ரொம்ப பயமா இருக்கு. உங்களை யாருக்கும் விட்டு கொடுக்க முடியாதுப்பா. அது வந்து என்ன என்னடி?
என்ன எதுவும் பேச வேண்டாம். என்னடி பண்ற? இல்ல நம்ம கிளம்பலவா? எதுவும் பேசக்கூடாதுன்னு சொல்றேன்ல. இல்லடி என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? அதான் சொல்றேன், எதுவும் பேசக்கூடாது. அப்போ உனக்கு என் மேல நம்பிக்கை இல்லை அப்படிதானே? என் மேல எனக்கு நம்பிக்கை இல்லை. பாரு, உன்னால முடியாதுன்னு எனக்கு தெரியும். முழு பொறுப்பை நான் எடுத்துக்கிடுறேன். என்கிட்ட இருந்து உன்னை யாரும் பிடிக்க முடியாது. பயமா இருக்கு. அதுக்காக முட்டாள்தனமான காரியத்தை பண்ணுவியா? வேற வழி தெரியல. என்ன என்னால பயந்து பயந்து வர முடியாது. நான் சொல்றதை நீங்க கேட்டுதான் ஆகணும். என் மேல உங்களுக்கு நம்பிக்கை இருக்குல்ல? அது எதுவும் பேச வேண்டாம். என்னடி பண்ணிக்கிட்டு இருக்க?